கண்ணியமிக்க தமிழ் உள்ளங்களே, இன்றைக்கி நம்ம மாலிகுல்ஸ் பற்றி பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாலிகுல், மூலக்கூறு. சிம்பிளாக மாலிகுல்னா ஆட்டம்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் எ மாலிகுல். அதாவது அணுக்கள் ஒன்றிணைந்து மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. மாலிகுலை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். Two atoms of same type or different type, or more than two atoms of same type or different types of atom combined together by chemical bond forms a molecule. இப்போ டூ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் டைப், உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் மாலிகுல் பார்ப்போம். ஹைட்ரஜன் மாலிகுலில் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்தால் தான் ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரானும் இன்னொன்று ஹைட்ரஜன் ஆட்டத்தில் அதோட எலக்ட்ரானும் ரெண்டும் கம்பைன் ஆகி பாண்டாக ஃபார்ம் ஆகுது. பாண்டுனா ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்தால் தான் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதுதான் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் டைப். அடுத்தது டூ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். டிஃப்ரெண்ட் டைப்னா வெவ்வேறான ஆட்டமு. இப்போ ஹைட்ரஜன் ஒரு ஆட்டமு, குளோரின் ஒரு ஆட்டமு, ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு ஹைட்ரஜன் குளோரைடு மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானும் குளோரின் ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானும் கொடுத்து ஒரு பாண்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு மோர் தென் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் டைப். இப்போ ஓசோன் பார்ப்போம். ஓசோனுக்கு 3 ஆக்சிஜன் ஆட்டமு கம்பைன் ஆகி ஒரு ஓசோன் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பாஸ்பரஸ். பாஸ்பரஸ் வந்துட்டு 4 பாஸ்பரஸ் ஆட்டம் சேர்ந்து ஒரு பாஸ்பரஸ் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. இதெல்லாமே ஒரே மாதிரியான அணுக்கள் தான். ஓசோனுக்கு 3 ஆக்சிஜன் ஆட்டம் தான். பாஸ்பரஸ்க்கு 4 பாஸ்பரஸ் தான். மோர் தென் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு, இதில் 3 ஆட்டம் இருக்குது, 3 வெவ்வேறு தான். இப்போ சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 3 வேறு வேறு ஆட்டமு கம்பைன் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடு மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடில் இப்போ இது மோர் தென் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்கள் வந்துட்டு வெவ்வேறாக இருந்தால் கூட அது மோர் தென் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் தான். அதாவது இப்போ மூணு ஆட்டம் இருக்குன்னா அது 2 ஆட்டம் ஒரே மாதிரி இருந்தால் கூட அது நம்ம மோர் தென் டூ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் எடுத்துக்கலாம். இப்போ CO2வில் கார்பன் வந்துட்டு கார்பன் வந்து ஒரு ஆட்டமும் 2 ஆக்சிஜன் ஆட்டமும் கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு மாலிகுல் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் எதர் அன் எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். உதாரணத்துக்கு வாட்டர் மாலிகுல் எடுத்துப்போம். அதாவது ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர், அதாவது கண்ணாடி டம்ளரில் நம்ம நீர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு துளி நீர் நம்ம எடுக்கிறோம். இந்த கண்ணாடி டம்ளரில் நம்ம நீர் எடுத்துக்கிறதுல நிறையா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் எக்கச்சக்கமான வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், கோடிக்கணக்கான வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம ஒரு துளி நீர் எடுக்கிறோம். அந்த ஒரு துளியிலையும் நிறையா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த நம்பர் வந்து கம்மியாக இருக்கும். இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து இருக்கிற வாட்டர் மாலிகுல் நம்பரும் இங்கே ட்ராப் ஆஃப் வாட்டர் இருக்கிற வாட்டர் மாலிகுல் நம்பரும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஏன்னா அது ஒரு துளி தானே எடுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம அந்த ட்ராப் ஆஃப் வாட்டரை நம்ம பிரித்தோன்னா ட்ராப்லெட்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து 8 ட்ராப்லெட்ஸாக இருக்குது. இந்த 8ன்றது 9 இருக்கலாம், 10 இருக்கலாம். அது டிபெண்டிங் அப்போ அந்த ட்ராப்போட சைஸும் ட்ராப்லெட்ஸோட சைஸும். ஓகேங்களா? அது வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம். இந்த ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஸ்ப்ரேயில் பார்க்கலாம். மலை சாரல் எல்லாமே ட்ராப்லெட்ஸாக தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ட்ராப்லெட்ஸ்லேருந்து நம்ம ஒரே ஒரு ட்ராப்லெட் மட்டும் எடுக்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். அதோட நம்பர் பார்த்திங்கன்னா ட்ராப்போட இருக்கிற
வாட்டர் மாலிகுல்ஸ் நம்பரோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸை நம்ம பார்க்குறோம். இது வந்துட்டு ட்ராப்லெட்லேயும் நிறைய வாட்டர் மாலிகுல் இருக்கும். நம்ம அதை ஃபர்தராக பிரிச்சே போனோன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் மாலிகுல் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். இதை நம்ம வந்துட்டு ரிவர்ஸில் கூட கொண்டு போகலாம். இந்த ஒரு வாட்டர் மாலிகுல் மாதிரி ஒரு 1000 வாட்டர் மாலிகுல் சேர்ந்து ஒரு ட்ராப்லெட்டை ஃபார்ம் ஆகலாம். ஓகேங்களா? இது வந்து 1000ன்றது ஒரு கணக்கு சொல்கிறேன், அது எவ்வளோ வேணா இருக்கலாம். அது ஒரு ட்ராப்லெட் ஃபார்ம். இந்த ஒரு ட்ராப்லெட் மாதிரி 8 ட்ராப்லெட் சேர்ந்து ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரை ஃபார்ம் ஆகலாம். இந்த ஒரு ட்ராப் மாதிரி ஒரு 1000 ட்ராப் சேர்ந்து இந்த கிளாஸ் டம்ளரை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி கூட ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நம்ம எவ்வளோ தான் இந்த வாட்டர் மாலிகுலை பிரித்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் வாட்டர் மாலிகுலாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? அதான் ஹவு மச் ஃபர்தர் வி டிவைடட் இட்ஸ் செப்பரேட்டட் இன்டு இண்டிவிஜுவல் வாட்டர் மாலிகுல் H2 only. ஓகேங்களா? நாட் அஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் ஆர் ஹைட்ரஜன் மாலிகுல் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம். அதாவது நம்ம எவ்வளோ தான் இதை பிரித்தாலும் வாட்டர் மாலிகுலாக தான் ஃபார்ம் ஆகும். அதாவது இண்டிவிஜுவல் வாட்டர் மாலிகுலாக தான் பிரிக்கும். ஓகேங்களா? ஹைட்ரஜன் ஆட்டமோ அல்லது ஆக்சிஜன் ஆட்டமோ தனித்தனியாக இருக்காது, அல்லது ஹைட்ரஜன் மாலிகுலா அது மாதிரி தனித்தனியாக இருக்காது, எவ்வளோ தான் நம்ம பிரித்தாலும். ஓகேங்களா? ஆனால் ஆட்டம் தான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் ஆல் மேட்டர். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு பிரித்தாலும் இந்த வாட்டர் மாலிகுலை பிரித்தாலும் நம்ம வாட்டர் மாலிகுலை பிரிக்க முடியாது ஒரு வாட்டர் மாலிகுலில். ஏன்னா அப்போ அது வாட்டர் மாலிகுலை பிரித்தோன்னா அது மாலிகுலாக இருக்காது, அது வந்து ஆட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, மாலிகுல் கேன் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட் வேராஸ் ஆட்டம் மே ஆர் மே நாட் ஹேவ் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது மாலிகுல் வந்து தனியாக இருக்க முடியும், அதாவது எதையும் சாராமல் இருக்க முடியும், டிபெண்ட்டாக இல்லாமல் எதையும் சார்ந்து இல்லாமல் தனியாக இருக்க முடியும். வேராஸ் ஆட்டம் வந்துட்டு ஒரு சில ஆட்டம் மட்டும் இண்டிபெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் மற்ற சில ஆட்டம்லாம் மற்ற ஆட்டம் எல்லாமே வந்துட்டு டிபெண்ட்டாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? அதுதான் இப்போ மாலிகுல் வந்து ஏன் ஸ்டேபிளாக இருக்கலாம், அது இண்டிபெண்ட்டாக இருக்கனால அது ஸ்டேபிளாக இருக்குது. வேராஸ் ஆட்டம் வந்துட்டு அன்ஸ்டேபிளாக இருக்குது, அதாவது ஒரு சில ஆட்டத்தை தவிர்த்து மற்ற எல்லா ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு வேரஸ் ஆட்டம் மே ஆர் மே நாட் ஸ்டேபிள். மாலிகுல் ஏன் இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஒரு சில ஆட்டமும் இண்டிபெண்ட்டாக இருக்குது, மற்ற எல்லா ஆட்டமும் டிபெண்ட்டாக இருக்குன்ற ஏன்னு ரீசன் பார்ப்போம். இஃப் அன் ஆட்டம் ஆர் ஏ மாலிகுல் இஸ் ஸ்டேபிள், அதாவது இந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் ஆர் வேலன்ஸ் ஷெல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் டியூப்லெட் ரூல் ஆர் ஆக்டட் ரூல். அதாவது அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் ஒன்று 2 எலக்ட்ரானாக ஃபில் ஆகிருக்கணும் அல்லது 8 எலக்ட்ரானாக ஃபில் ஆகிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து டியூப்லெட் ரூல் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம். ஓகேங்களா? ஆக்டட் ரூலில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா ஆட்டமும் கவர் இருக்கும் எக்ஸப்ட் போரான் அலுமினியம். இது வந்து ஆக்டட் ரூல் ஃபாலோ ஆகுது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம் பார்ப்போம். இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அதாவது அதோட செல்லில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அதுக்கு இன்னொன்று எலக்ட்ரான் தேவை. டியூப்லெட் ரூல் படி அதுக்கு இன்னொன்று எலக்ட்ரான் தேவை ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. அதனால் அது இன்னொன்னோட ஹைட்ரஜன் ஆட்டத்தை டிபெண்ட் ஆகிட்டு இருக்கும், அதாவது இன்னொன்னோட ஹைட்ரஜன் ஆட்டத்தை சார்ந்திருக்கும். அதனால தான் வந்துட்டு இது இண்டிபெண்ட்டாக எக்ஸிட் ஆகுது, தனியாக இதால் இருக்க முடியாது. இன்னொன்று ஹைட்ரஜன் ஆட்டத்தை சேர்ந்து இது வந்து ஹைட்ரஜன் மாலிகுலாக ஃபார்ம் ஆகும். இப்போ இது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு எலக்ட்ரானும் இன்னொன்று ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இன்னொரு எலக்ட்ரானும் சேர்ந்து ஹைட்ரஜன் மாலிகுலாக ஃபார்ம் ஆகும். இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமே தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானையும் கொடுத்து டியூப்லெட் ரூலை ஃபாலோ பண்ணி அது ஸ்டேபிளாக இருக்கும். ஹீலியம் ஆட்டம் பார்ப்போம். ஹீலியம் ஆட்டத்தோட அதோட செல்லில் வந்துட்டு 2 எலக்ட்ரான் இருக்குது, அதுக்கிட்ட இருக்குது ஒரே செல்லு தான். அதே நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லாக பார்ப்போம். இதில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கனால இது வந்து டியூப்லெட் ரூல் ஃபாலோ ஆகிருக்கு. அதனால் வந்துட்டு இது எக்ஸிபிட் இண்டிபெண்ட், இது எதையும்
இந்த ஆட்டத்தையும் சார்ந்த எல்லாமே இதெல்லாம் இருக்க முடியும். நெக்ஸ்ட்டு நியான் ஆட்டம் பார்ப்போம். நியான் ஆட்டமும் ஸ்டேபிளாக இருக்குது. ஏன்னா அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. அதாவது எல் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்குது. இது வந்து ஆக்டோட் ரூல் ஃபாலோ ஆகிருக்கு. அதனால் இது வந்து இண்டிபெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ரேர் கேஸ் எல்லாமே ஆக்டோட் ரூல் ஃபாலோ ஆகிருக்கும். ஹீலியம் 30, ஹீலியம் மட்டும் டிப்ளட் ரூல் ஃபாலோ ஆகிருக்கும். நியான், ஆர்கான், கிரிப்டான், ரேடான், ஜெனான் எல்லாமே வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். அது வந்துட்டு ரேராக தான் ரியாக்ட் ஆகும் மற்ற ஆட்டத்தோட. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் குளோரைட் மாலிகுலை பார்ப்போம். எக்ஸாம்பிளாக ஹைட்ரஜன் குளோரைட் மாலிகுலில் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரு குளோரின் ஆட்டம் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு அன்ஸ்டேபிள். ஏன்னா அதுக்கிட்ட ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அதுக்கிட்ட இன்னொன்று ஒரு எலக்ட்ரான் தேவை டியூப்ளெட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஸ்டேபிளாக இருக்க முடியும். குளோரின் ஆட்டத்தோட அவுட்டர் மோஸ்டில் 7 எலக்ட்ரான் இருக்குது. அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை ஆக்டிவ் ஸ்ட்ரக்சர் அடையிறதுக்கு. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டமும் குளோரின் ஆட்டமும் கம்பைன் ஆகி ஹைட்ரஜன் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு மாலிகுல் ஷோஸ் ஆல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டினா மெல்டிங் பாயிண்ட்டு, பாயிலிங் பாயிண்ட்டு, கலரு, ஓடரு, டென்சிட்டி, இதெல்லாமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் கம்பஷனு, அப்புறம் ரியாக்ஷன் வித் ஆசிட் பேஸு. சரிங்களா? மாலிகுல் இஸ் நியூட்ரல், அதாவது அதுக்கு வந்து நோ சார்ஜ், அதாவது எந்த சார்ஜுமே கிடையாது. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடையாது, நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது. இது வந்து நியூட்ரலு. அது வந்து நெட் சார்ஜ் வந்து 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட்டாமிசிட்டி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஒன் மாலிகுல். அதாவது ஒரு மாலிகுலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதுதான் அட்டாமிசிட்டி. அதாவது ஒரு மூலக்கூறில் மொத்த எண்ணிக்கையில் இருக்கும் அணுக்கள் தான் அட்டாமிசிட்டின்றது. நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் டிபெண்டிங் அப்பான் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஏ மாலிகுல். அதுதான் வந்துட்டு அட்டாமிசிட்டி. ஓகேங்களா? இல்லைன்னா டிபெண்டிங் அப்பான் அட்டாமிசிட்டி, அதாவது ஒரு மாலிகுலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து மாலிகுல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் ஓரணு மூலக்கூறுகள், டைஆட்டமிக் மாலிகுல்ஸ் ஈரணு மூலக்கூறுகள், ட்ரை அட்டாமிக் மாலிகுல்ஸ் மூவணு மூலக்கூறுகள், பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ்னால் பலவணு மூலக்கூறுகள். இதை பற்றி பார்ப்போம். மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் ஓரணு மூலக்கூறுகள், ஒன் ஆட்டம் இன் ஏ மாலிகுல். அதாவது ஒரு மாலிகுலில் ஒரு ஆட்டம் தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு மூலக்கூறில் ஒரு அணு தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஆட்டமும் மாலிகுலும் ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா மாலிகுல்ஸ்னால் 2 ஆர் மோர் தேன் 2 ஆட்டம்ஸ் கம்பேர் டுகெதர் டு ஃபார்ம் ஏ மாலிகுல். அது மட்டும் நீங்கள் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? இந்த மோனோ அட்டாமிக் மாலிகுல்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னட் கேஸ், அதை வந்து நோபல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா ரேர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், இது எல்லாமே வந்துட்டு இன்னட் கேஸ். இது எல்லாமே நேச்சுரலு. ஆர்கனைசேஷன் மட்டும் சிந்தட்டிக்கு, இது வந்து மேன்மேடு. ஓகேங்களா? இதோட அட்டாமிசிட்டி வந்து 1, அதாவது 1 ஆட்டம் இன் ஏ மாலிகுலில் ஒரு ஆட்டம் தான் இருக்கும். அதை வந்துட்டு மோனோ அட்டாமிக் மாலிகுல். இதோட அட்டாமிசிட்டியும் 1 தான். ஓகேங்களா? இந்த இன்னட் கேஸ் ஏன் ரேர் கேஸுன்றாங்கன்னா இது வந்து அட்மாஸ்பியரில் ரேராக தான் இருக்கும். மற்றும் இது வந்துட்டு ரியாக்ட் ஆகிறது வந்து ரேராக தான் ரியாக்ட் ஆகும் அதர் எலிமெண்ட்டோட. ஏன்னா இது வந்து ஹைலி ஸ்டேபிள். ஓகேங்களா? இதோட ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிருக்கும், ஹீலியம் மட்டும் டிப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் ஃபில் ஆகிருக்கும். அதனால் ஹைலி ஸ்டேபிள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் ஹீலியம் ஆட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். நியானும் வந்துட்டு தனித்தனியாக தான் இருக்கும், ஆர்கானும் தனித்தனியாக தான் இருக்கும். எதுவும் ஒன்றுக்கு ஒன்று கம்பைன் ஆகி இருக்காது. இப்போ ஹீலியம் வந்து ஹீலியம் ஆட்டத்தோட கம்பைன் ஆகிருக்காது, நியான் ஆட்டத்தோட கம்பைன் ஆகிருக்காது, ஆர்கான் ஆட்டத்தோட கம்பைன் ஆகிருக்காது. எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். அதான் வந்துட்டு இது வந்து அட்டாமிசிட்டி வந்து 1 தான். இல்லை, ஏன்னா இது மோனோ அட்டாமிக் மாலிகுலு. நெக்ஸ்ட்டு கிரிப்டான், ஜெனான், ரேடான், இதுவும் அதே மாதிரி தான். 3மே தனித்தனியாக தான் இருக்கும், எதுவும் கம்பைன் ஆகி இருக்காது. ஓகேங்களா? இனட் கேஸஸ் அல்லது ரேர் கேஸஸ் அல்லது நோபல் கேஸஸ். ஓகேங்களா? இதே வந்து ஹைலி ஸ்டேபிளாக இருக்குன்னா இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஆர் வேலன்ஸ் ஷெல்லில்
எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இன்னும் டியூப்ளேட் ரூல் ஃபாலோ ஆகிருக்கும். அது வந்து ஹீலியம் ஆட்டத்தில் மட்டும் டியூப்ளேட் ரூல் ஃபாலோ ஆகிருக்கு. அவுட்டர் மோஸ்டில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. மற்ற நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஆர்கனைசத்தில் ஆக்டட் ரூல் ஃபாலோ ஆகிருக்கும். 8 எலக்ட்ரான் இருக்குது. அதனால இது வந்து ஹைலி ஸ்டேபிள். ஹீலியம் ஆட்டத்தோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதோட சிம்பிள் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர் ஹெச், ஸ்மால் லெட்டர் இ, ஹெச்இ. அதோட லெஃப்ட் சைடில் சூப்பர் ஸ்கிரிப்டில் 4ன்னு மென்ஷன் இருக்குது, அதாவது மாஸ் நம்பர் ஏ. அதே லெஃப்ட் சைடில் சப்ஸ்கிரிப்டில் 2, அதாவது 2, அட்டாமிக் நம்பரு இசட்டு. ஓகேங்களா. அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் பற்றி டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஓகேங்களா. பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஹீலியம் ஆட்டத்தோட ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இங்கே வந்துட்டு 2 புரோட்டான் இருக்குது, 2 நியூட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான் இருக்குது. ஓகேங்களா. இது அட்டாமிசிட்டியும் 1. அதே போல் நான் வந்துட்டு நியான், ஆர்கான், கிரிப்டான், ரேடான், ஜெனான், ஆர்கனீசியம் இதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை 7 செகண்ட் ப்ளே ஆகும். நீங்கள் அதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு டயட்டமிக் மாலிகுல்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது ஈரணு மூலக்கூறுகள். 2 ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல், அதாவது ஒரு மாலிகுலில் 2 ஆட்டம்ஸ் இருந்தால் அது டயட்டமிக் மாலிகுல்ஸ். அதாவது ஒரு மூலக்கூறில் 2 அணுக்கள் இருந்தால் அது வந்து ஈரணு மூலக்கூறுகள். ஓகேங்களா. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இது எல்லாமே வந்துட்டு டயட்டமிக் மாலிகுல்ஸ் தான். இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் கம்பைன் ஆகிருக்கும். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன் ஆகி தான் ஹைட்ரஜன் மாலிகுலாக இருக்கும். இப்போ அதே போல் நைட்ரஜன்லையும் 2 நைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். அதே போல் ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கும். ஃப்ளோரினில் 2 ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கும். அதே போல் குளோரின்லும் 2 குளோரின் ஆட்டம் இருக்கும். அதே போல் புரோமின்லும் 2 புரோமின் ஆட்டம் இருக்கும். அயோடினும் 2 அயோடின் இருக்கும். இது இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம சோடியம் குளோரைடில் வந்துட்டு ஒரு சோடியமும் ஒரு குளோரின் ஆட்டமும் கம்பைன் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதே போல் ஹைட்ரஜன் குளோரைடிலும் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரின் ஆட்டமும் கம்பைன் ஆகிருக்கும். அதே போல் கார்பன் மோனாக்சைட்லையும் ஒரு கார்பனு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதான் கார்பன் மோனாக்சைடு மாலிகுலாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதோட அட்டாமிசிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 தான். ஏன்னா இது வந்துட்டு 2 ஆட்டம் இருக்குது. ஓகேங்களா. அதனால் வந்து இது அட்டாமிசிட்டி வந்துட்டு 2. டயட்டமிக் மாலிகுல்ஸ் வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. அதாவது ஹோமோ நியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல்ஸ் மற்றும் ஹெட்ரோ நியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல்ஸாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. இது வந்துட்டு இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு எல்லா மாலிகுல்ஸ்க்கும் பொருந்தும். இதை பற்றி பின்னால் பார்ப்போம் ஃபுல் டீட்டெயிலாக. இப்போ வந்துட்டு டயட்டமிக் மாலிகுல்ஸில் ஹோமோ நியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல்ஸ் பற்றி பார்ப்போம். ஹோமோ நியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல்ஸ். ஹோமோ மீன்ஸ் சேம். 2 ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல் ஆர் ஆஃப் சேம் டைப். அதாவது ஒரு மாலிகுலில் 2 ஆட்டமே ஒரே மாதிரியாக இருந்தால் அது வந்து ஹோமோ நியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல், நைட்ரஜன் மாலிகுல். இந்த ஹைட்ரஜன் H2ல் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டமும், ஆக்சிஜன் மாலிகுலில் 2 ஆக்சிஜன் ஆட்டமும் மற்றும் நைட்ரஜன் மாலிகுலில் 2 நைட்ரஜன் ஆட்டமும் இருக்கும். ஓகேங்களா. அதே போல் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸ். ஹாலஜன் மீனிங்னா சால்ட் ப்ரொடியூசிங் ஏஜென்ட் அல்லது சால்ட் ஃபார்மிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரின் மாலிகுல், குளோரின் மாலிகுல், புரோமின் மாலிகுல், அயோடின் மாலிகுல். இங்கே வந்துட்டு ஃப்ளோரின் மாலிகுலில் ரெண்டுமே ஃப்ளோரின் மாலிகுலாக தான், ஃப்ளோரின் ஆட்டமாக தான் இருக்கும். சார், ரெண்டுமே ஃப்ளோரின் ஆட்டம் தான் இருக்கும். குளோரின் மாலிகுலில் ரெண்டுமே குளோரின் ஆட்டமாக தான் இருக்கும். புரோமின் மாலிகுலில் ரெண்டுமே புரோமின் ஆட்டமாக தான் இருக்கும். அதே போல் அயோடின் மாலிகுலில் ரெண்டுமே அயோடின் ஆட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த ஹாலஜன்ஸ் வந்து ஒரு மெட்டலோட ரியாக்ட் ஆச்சுன்னா அது வந்துட்டு சால்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். உதாரணத்துக்கு குளோரின் வந்துட்டு சோடியமத்தோட கம்பைன் ஆகி சோடியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகும். அது வந்து சால்ட்டு. ஓகேங்களா.
சோடியம் குளோரைட்னா வந்துட்டு குக்கிங் சால்ட்டு, நம்ம சாப்பிட்ற உப்பு, அதாவது டேபிள் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து சோடியம் குளோரைடு எதில் இருக்குன்னா கடல்லேருந்து எடுக்கலாம். கடலில் தான் அதிகமாக இருக்கும் சோடியம் குளோரைடு. கடல் நீரை வட்டுனா உப்பு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தீஸ் டைப் ஆஃப் ஹாலஜன்ஸ் சச் ஆஸ் அஸ்டடைன் அண்ட் டெனிசின். ஓகேங்களா. இப்போ இந்த அஸ்டடைன் மாலிகுலில் 2 அஸ்டடைன் இருக்கும். அதே போல் டெனிசின் மாலிகுலில் 2 டெனிசின் ஆட்டம் இருக்கும். இந்த டெனிசின் வந்து சிந்தட்டிக்கு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இந்த அஸ்டடைன் மாலிகுலில் 2 அஸ்டடைன் ஆட்டமும் கம்பைன் ஆச்சுன்னா கூட அது வந்து ரொம்ப நேரம் நீடிச்சிருக்காது. அது வந்து அன்ஸ்டேபிளாக ஆயிரும். ஓகேங்களா. அதுதான் இது. அது வந்துட்டு நாட் ஸ்டேபிள். அதே போல் டெனிசின்லையும் வந்துட்டு 2 டெனிசின் ஆட்டமும் ரொம்ப நேரம் கம்பைனாக இருக்காது. அது அன்ஸ்டேபிள் ஆயிரும். ஓகேங்களா. அது பிரிஞ்சிடும். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு மே ஆர் மே நாட் ஃபார்ம் ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் மாலிகுல். அப்படி டயட்டமிக் ஹோமோநியூக்ளியர் டயட்டமிக் ஃபார்ம் ஆச்சுன்னா கூட தீஸ் ஆர் நாட் ஸ்டேபிள். இப்போ அந்த ஹைட்ரஜன், குளோரின், ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், அயோடினில் நம்ம கேஸாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து இப்படி தான் இருக்கும். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்மியாக இருக்கும். அதே போல் குளோரினும், அதே போல் ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், அயோடின் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் மாலிகுலோட அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். அதாவது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைனாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா. அதே போல் நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், புரோமின், அயோடின் இந்த மாலிகுலை பார்ப்போம். வரிசையாக பார்ப்போம். ஓகேங்களா. டென்னிஸுன்னு அஸ்டடைன் மட்டும் அவுட்டர் ஷெல்லை மட்டும் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஒன்று 7 செகண்ட் ப்ளே ஆகும். வரிசையாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹெட்டிரோநியூக்ளியர் டயாட்டமிக் மாலிகூல்ஸ். ஹெட்டிரோ மீன்ஸ் டிஃப்ரெண்ட். அதாவது 2 atoms in a molecule are of different type. அதாவது ஒரு மாலிகுலில் 2 ஆட்டமுமே வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். அதுதான் 2 atoms in a molecule are of different type. அதாவது ஒரு மூலக்கூறில் 2 அணுக்களுமே வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். ஓகேங்களா. இதோட அட்டாமிசிட்டி வந்து 2 தான். ஏன்னா 2 ஆட்டம் தான் இருக்குது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு NaCl, ஹைட்ரஜன் குளோரைடு HCl, கார்பன் மோனாக்சைடு CO, ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு HF. ஓகேங்களா. இதோட நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சரை பார்ப்போம் வரிசையாக. ட்ரையாட்டமிக் மாலிகுல்ஸ் 3 மூலக்கூறுகள். 3 atoms in a molecule. அதாவது ஒரு மாலிகுலில் 3 ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அதாவது ஒரு மூலக்கூறில் 3 அணுக்கள் இருந்தால் அது வந்து ட்ரையாட்டமிக் மாலிகுல்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓசோன், அதில் 3 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அதுதான் O3. வாட்டரில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது, அதுதான் H2O. கார்பன் டை ஆக்சைடில் 1 கார்பன் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஓகேங்களா. இந்த ஓசோன், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அட்டாமிசிட்டி எல்லாமே 3 தான். ஓகேங்களா. இப்போ இந்த ஓசோன், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ், பல அணு மூலக்கூறுகள். மோர் தேன் 3 ஆட்டம்ஸ் இன் எ மாலிகூல், அதாவது ஒரு மாலிகுலில் 3க்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் இருந்தால் அது வந்துட்டு பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ். அதாவது ஒரு மூலக்கூறில் 3க்கு மேற்பட்ட அணுக்கள் இருந்தால் அது வந்து பாலி அட்டாமிக், அதாவது பல அணு மூலக்கூறுகள். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமோனியா NH3, ஓகேங்களா? அதில் ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இதோட அட்டாமிசிட்டி பார்த்தீங்கன்னா 4. பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் PCl3, இதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்பரஸ் இருக்குது, 3 குளோரின் ஆட்டம் இருக்குது. ஓகேங்களா? இதோட அட்டாமிசிட்டி வந்து 4. இப்போ ஈத்தேன் பார்த்தீங்கன்னா C2H6, இதில் 2 கார்பன் ஆட்டம் இருக்குது, 6 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, மொத்தம் 8 ஆட்டம் இருக்குது. இதோட அட்டாமிசிட்டி பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ட்ரை அட்டாமிக் இருக்குது, டெட்ரா அட்டாமிக் இருக்குது, ஓகேங்களா? பென்டா இருக்குது, ஆக்டா இருக்குது, ஓகேங்களா? அது வந்து அடுத்தது பார்ப்போம். இப்போ அமோனியா, பாஸ்பரஸ், ஈத்தேனோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். சாரி, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், அமோனியா, பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், ஈத்தேனோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி.